வணக்கம் மக்களே! இன்னைக்கு ரொம்ப ஜாலியான ஒரு நாள். நானும் இந்துவும் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ ஆட்டோல வந்து இறங்குனோனே ஃபஸ்ட்டு வேலை என்னது? ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தான். எங்களோட ஃபேவரட் ஷாப்புக்கு போயிட்டு ரசமலாய் நான் சாப்பிட்ருந்தேன். இந்து வந்து அவளுக்கு ரசமலாய் வேண்டான்னு சொல்லிட்டா. அதனால குடுங்கண்ணா குடுங்கண்ணான்ட்டு வேக வேகமா வாங்கி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருந்தேன். அவள் வந்து அல்வா வாங்கியிருந்தா மேடம். அவளால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. என்ன சாப்பிட சொன்னா எனக்கும் அல்வா சாப்பிட்ற அந்த மைண்ட் இல்ல. பாதி மட்டும் சாப்பிட்டுட்டு பாதி பேக்கில் வச்சுட்டோம். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்துவோட போகும்போது இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா பார்த்துப்பா அப்படி தான் சொல்லணும். ஒரே வரியில் சொல்லணுன்னா நல்லா பார்த்துப்பா. ஸோ எனக்கு என்னென்ன பிடிக்குன்ட்டு யோசனை பண்ணி வாங்கி தருவா. இது வாங்கிக்கிறியா, அது வாங்கிக்கிறியா, இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வருவா. ஸோ அதெல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்கன்னு தெரியல. காட் கிரேஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக பாசிட்டிவாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 ஷார்ட்ஸ் வரும், மறக்காமல் பாருங்கள். எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் ஒரே மாதிரி சாரீலாம் எடுத்திருந்தோம். அதுக்கு எப்படி சாரீ டிசைன் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எவ்வளோ சீக்கிரம் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ கிறிஸ்மஸ்க்குன்னு எடுத்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் வந்து அதுக்கு போட்டுப்போம். ஸோ அதுக்கப்புறமா ஏதாவது பிளான் பண்ணிப்போம். நல்லா இருந்தது. 2 பேருக்குமே வந்து அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆந்திரா பருப்பு பொடி வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். மறந்து போயிருந்தது. அன்றைக்கும் அதை சேர்த்து ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இட்லி பொடிக்கும் சாப்பிட்டுப்பேன், பருப்பு பொடிக்கும் வச்சுப்பேன். தேங்க்யூ.